சர்வதேச கடற்பரப்புக்கு ஊடாக விநியோக நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது ஸ்ரீலங்கா கடற்படையால் எங்களுடைய 3 விநியோக படகுகள் வழிமறிக்கப்படுது. வழிமறிக்க படகுகளில் அந்த வழிமறிச்ச டோரா படகுகளோட தாக்கி அழிக்கிறதுக்கு ஒரு தற்பாதுகாப்பு சண்டையோட பிடிச்சாதான் விநியோக படகுக்கு பாதுகாப்பை கொடுக்கலாம். அப்ப அந்த தற்பாதுகாப்பு சண்டைக்காக லெப்டினன்ட் கர்னல் வள்ளுவனோட, அதாவது லெப்டினன்ட் கர்னல் வள்ளுவன் ஒரு 12 போராளிகளோட அவர் ஒரு படகிலையும், மற்றது ராவணன் ஒரு படகிலையும், மற்றது நிரோயன் ஒரு படகிலுமாக 3 பேரும் போய் அந்த தற்பாதுகாப்பு சண்டையில ஈடுபடுகினோம். அப்ப ஈடுபடைகளை ஒரு கட்டத்தில் நின்று சொல்லிச்சுன்னா டோரா விலகி போகுது, எங்களுடைய விநியோக படகும் பாதுகாப்பாக வருகிறது. ஆனால் அந்த நேரத்தில் எங்களுடைய தொலைத்தொடர்பு சாதனங்கள் சீராக வேலை செய்யாததால கட்டளை தளபதியாக போன நொரோயனுடைய தென்மொழி படகுனுடைய தொலைத்தொடர்பு சாதனம் ரடர் சீராக வேலை செய்யாததால அவரால் இலக்குகளை இனங்காண முடியல. அவர் சொல்றார் ஓரளவுக்கு பின்னுக்கு என்னோட ஒன்று சேர சொல்லி. ஆனால் அந்த நேரத்தில் 2-3 டோரா ஒன்று சேர்ந்து, அதாவது டோரா வரையக்குள்ள வள்ளுவன் தனித்துவமாக தன்னுடைய படகை கொண்டு போய் வச்சு நின்று சண்டை பிடிக்கிறார். அந்த சண்டை பிடிக்கக்குள்ள அதில் லெப்டினன்ட் கர்னல் வள்ளுவன், கடற்கரம்புலி லெப்டினன்ட் கர்னல் வள்ளுவன் அன்றைய தினம் ஒரு கடல் சண்டை படகொண்ட தலைமை தாங்கி நடத்தி விநியோக படகுக்கு பாதுகாப்பாக தான் சென்றவர். அந்த சண்டையில லெப்டினன்ட் கர்னல் கடற்கரம்புலி லெப்டினன்ட் கர்னல் வள்ளுவனும் அவரோட 12 போராளிகளும் இறைச்சாவடையும். கௌரிசாமி திலக் மோகன் என்ற இயற்பெயரை கொண்ட கடற்கரம்புலி லெப்டினன்ட் கர்னல் வள்ளுவன் யாழ்ப்பாணத்தை பிறப்பிடமாக கொண்டவன். 1989 ஆண்டு போராட்ட வாழ்வுக்குள் தன்னை இணைத்து கொண்டான். போராட்ட வாழ்வின் ஆரம்ப காலங்களில் நிதிப்பிரிவில் தனது கடமையை மேற்கொண்டிருந்தான். எந்த வேலைகளையும் முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்படும் முகாமைத்துவ ஒழுக்கம் வள்ளுவனிடம் நிறைந்திருந்தது. எதையும் துருவி ஆராயும் மனம் இது. தேடல்தான் வாழ்க்கை என்பது வள்ளுவனுக்கு பொருத்தப்பாடானது. 1996 ஆண்டு கடற்புலிகள் அணியில் கடமை மாற்றம் செய்து கொண்ட இந்த புரட்சி மலை பல கடல்சார் நடவடிக்கைகளில் அர்ப்பணித்து உழைத்தது. எல்லோரிடமும் அன்பாக பழகும் குணம் கொண்ட வள்ளுவன் பல தாக்குதல் நடவடிக்கைகளை கட்டளை அதிகாரியின் நிலையிலிருந்து வழிநடத்தினான். 1998 ஆண்டு நவம்பர் 9 நாளன்று சர்வதேச கடற்பரப்பில் ஏற்பட்ட நேரடி மோதலின் போது இந்த கரும்புலி வீரன் காவியமாகிக் கொண்டான்.